நம்ம ஊர் அக்காவெல்லாம் எவ்வளோ பாசமாக இருக்காவன்னு, ராணி அக்கா, லட்சுமி அக்கா, அந்த சின்ன பொண்ணு அக்காலாம் எவ்வளோ பாசமாக இருக்காவன்னு, நம்ம ருக்கம்மா எல்லாம் அவன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்காவே. உனக்கு நல்ல உதவி செய்தாவனம்மா. ஆமாட்டி, எதுனாலும் ஓடி வருவாவ, நம்மளுக்கு என்னன்னாலும் செய்வாவ. நம்ம இருக்கிறத பொறுத்து தானே நம்ம அவள்கிட்ட அன்பாக இருக்கனால நம்மள்ட்ட எப்படி இருக்காவ. பாவம் ராணியெல்லாம் இடையில கஷ்டப்பட்டப்ப நாங்கள்லாம் உதவி செஞ்சோன்ட்டி. அதை அவன் மறப்பாள். அதான் அவன் எல்லாருக்கும் ஓடி வரான். நல்ல பிள்ளை தெரியுமா. அவளை வச்சு பொழைக்க தெரியாமல் தான் அவன் மாமியாக்காரி சண்டை போட்டு விரட்டி விட்டுருக்கா. அந்த பிள்ளைகளை பற்றி கூட யோசிக்காம அவள் இப்போ நல்லா தான்ட்டு இருக்கா. என்ன இடையில வந்து கிறுக்கு பிடிச்சவனா வந்து ஏதாவது வம்பு பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. ராணி எந்த சண்டைக்கு வம்புக்கு ஒன்றும் வரதில்லட்டி. நல்ல பிள்ளையா அது வாட்டுக்கு வந்துச்சு, கஷ்டப்பட்டு அவள் பாட்டு முன்னேறிட்டே இருக்கா. அந்த வேலை இந்த வேலைன்னு ஒரு வேலை விட மாட்டா. பார்த்துக்க, தையல் வேலைக்கு போவா, எல்லாம் செய்வா. காட்டு வேலைக்கு போவா, இப்போ சமையல் வேலை செய்தா, எல்லாமே செய்வாட்டி. ஹாஸ்பிட்டலுக்கு அவளுக்கு செஞ்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்ருந்தியாம்மா? என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீ கூட வத்த குழம்பு அப்படி வைக்க மாட்டேன், அவ்வளோ அழகாக வச்சுருந்தாவ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம். பிறகு இட்லி சாம்பார் வச்சுருந்தாவில்ல, என்ன அழகாக இருந்துச்சு தெரியுமா? நல்ல பஞ்சோட இருந்துச்சு இட்லி. நல்ல சமைப்பாண்டி. பலகாரம்லாம் என்ன அழகாக சொல்லுவா தெரியுமா? என் வயசு கூட அப்படி தெரியாது. தீபாவளிக்கெலாம் பண்டம் போட்டா பாரு, என்ன அழகாக பண்டம் போட்டு எல்லாரும் கொண்டு வந்து தந்தா. பார்த்துக்க, நல்ல பிள்ளாடி. எல்லாரும் தான். லட்சுமி நல்ல குணம், சின்ன பொண்ணு சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்லா பேசுவா வைப்பா. எல்லாரையும் பாசமாக நினைப்பாட்டி. நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான். இந்த வசந்தி உமா அவியல்டெல்லாம் அவ்வளோ பேச மாட்டாளுவ. நம்மள்டெல்லாம் நல்ல பாசமாக இருப்பாவட்டி. ருக்கம்மா எல்லாரும். பரவாயில்லம்மா, நீ நம்ம ஊரில் ஜாலியாக இருக்க. நானும் தான் ஒரு ஊருக்கு போயிருக்கேனே. எப்படா மாமியார் மருளுக்கு சொல்லி கொடுக்கலாம், சண்டை போட்டு விடலான்னு அப்படி தான் தெரியுதாளுவ. என் மாமியாருக்கு சும்மாவே சொல்ல வேண்டாம். அது பக்கத்து வீட்டுக்காரி அவள் பேச்சு இவன் பேச்சும் கேட்ட வந்து எப்போ பார்த்தாலும் என்ன ஏசிட்டு தாம கிடக்கு. வீட்டுக்குள்ளே தான் எப்படி இருக்குன்னா, ஊரு கூட நல்ல ஊர் கிடையாதுமா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது தெரியுமா. வெளியில் போய் பேசுறது கூட எனக்கு ஒரு ஆள் இல்லைம்மா. கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய மக்களை, விசாரிக்காமல் இப்படி கொடுத்துட்டேன். விசாரிக்கலாம் செய்யத்தான் செஞ்சேன். அப்போல்லாம் என்ன தெரிய போகுது, எல்லாம் நடிப்பாளுவ. போனால் தான் தெரியும் உண்மை முகம் என்னன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாசமாக இருக்காளு மாதிரி நல்லவளு மாதிரி நடிக்க தான் செய்தாளுவ. கல்யாணம் பண்ணக்கப்புறம் தானே கூத்த காமிக்காளுவ. என்ன செய்யவும் மாமியெல்லாம் அவ்வளோ நல்லவ மாதிரி தான் நடித்தா. டெய்லியும் பான் போடுறது, பேசுறது, ஒரு தலைவலின்னு சொன்னால் கூட ஓடி வந்து பார்க்காதமா கிடந்தா. இப்போ இந்த இருக்காளே, கொண்டு போய் வச்சு பாடா படுத்து. அவள் வளர்த்த மாதிரி தானே நம்மளும் பிள்ளை பெற்று வளர்த்து கட்டி கொடுத்துருப்போம். அவள் பிள்ளைக்கு ஒன்றுன்னா அப்படி துடிக்கா. என் பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுதா. என்ன சொல்ல, நீ கஷ்டப்படுறேன்னு சொல்ல நான் நம்பி கிடந்து அழுதுட்டு கிடக்கேன். ஏதோ அவராவது கொஞ்சம் அறிவு இருக்கனால அங்கே இருக்கேம்மா. அவிய மேலே எனக்கு கோவம் இருக்க தான் செய்யுது. அவங்க அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாருமா. சும்மா ஏன்ட்ட மட்டும் ரூமுக்குள்ளே வந்து அப்படி சரி வீடு எங்கள் அம்மா தானே சொல்லுதாவோ வைக்கிறாவ, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல வைக்கலன்னு சமாதானப்படுத்துவாவ. இல்லாமல் ஏன் பொண்டாட்டி ஏன் அப்படி பேசுதே வைக்கன்னு அவங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். பார்த்துமா பாவம் அந்த பையன் என்ன டீ செய்யும். அதுவும் சின்ன பையன் தானே. அம்மைக்கு சொல்லுமா பொண்டாட்டிக்கு சொல்லுமா அப்படி பயந்துக்கிட்டு அலையுது. வேற என்ன அம்மா? என்ன டீ? என்ன காலையிலே பேரனை கொஞ்சிட்டு அடக்கிலோ? சம்மந்தி வாங்க சம்மந்தி. என்ன சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிடாம வந்து நிற்கிறியே. நாங்கள் சும்மா பேசிட்டு இருந்தோம் சம்மந்தி, கூப்பிடாம உள்ளே வந்துட்டீங்களா? கதவு திறந்து பட்டுருந்துச்சு. சரி நீங்கள் 2 பேர் தானே உள்ளே இருப்பிய, வேறு யார் இருக்க போகிறாங்க. நாங்கள் பட்டுக்கு படப்படன்னு உள்ளே வந்தாச்சு. வாங்க வாங்க சம்மந்தி, இருங்க காப்பி குடிப்போம். மருமகளை பார்க்காம இருக்க முடியலையாக்கும். காலையிலேயே உடைந்துட்டியே. இல்லைங்க, பக்கத்தில் பிரியாணி நல்லா இருக்குமாமே ஒரு ஹோட்டலில், அது சாப்பிட போயிட்டு இருந்தோம். அந்தால ஒரு எட்டு இங்கே இறங்கி பார்த்துட்டு போவோமேன்னு வந்தோம். சரி சம்மந்தி உட்காருங்க, காப்பி போட்டு தரேன், உட்காருங்க. இல்லை பிரியாணி சாப்பிட போகிறோங்கிறேன். பிற வெண்ணத்துக்கு காப்பியை குடிச்சிட்டு போனால் பிரியாணிலாம் சாப்பிட முடியாது. நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. துட்டு செயினுக்கெலாம் ரெடி பண்ணிடலாம். என்ன செயினுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பேர் வைக்க வரணும்ல. நீங்கள் துட்டை ரெடி பண்ணால் தான் எங்களால் இது பண்ண முடியும். செயின் போடணும்ல. ஓ சரி சம்மந்தி, நான் சீக்கிரம் தேதி சொல்லுது. என்ன பணம் ஒரு பக்கம் கேட்டிருக்கேன், அவைய தாரேன் இருக்காவ சம்மந்தி. சரி, யார்ட்டையும் கேட்பீங்களோ, கடன் வாங்கிலோ, இல்லை கையில் இருக்கிறது கொண்டு அடமானம் வைப்பீங்களோ, எப்படியோ பணத்தை ரெடி பண்ணுங்க. என்னங்க ஒரு 28 நாள் இல்லைன்னா 30 நாளில் பேர் வைக்க மாதிரி எதுவும் யோசிச்சு வைங்க. இப்போ 6 நாள் ஆயிட்டல. பேரெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். என்ன பேர் வைக்கணும் நானும் என் மகளும் தான் யோசிப்போம். என் மையன்ட்டெல்லாம் நாங்கள் சொல்லியாச்சு. நானும் அவளும் சேர்ந்து தான் பேர் வைப்போன்னு.
செலவுக்குள்ளே துட்டும் செயினுக்குள்ளே துட்டும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். சரி சம்மந்தி, நான் எப்படினாலும் ரெடி பண்ணி வைக்கேன். இருங்க சம்மந்தி. அத்தை அண்ணி இருங்கத்த. ஏம்மா மகாராணி கணக்கா ஜம்பமாக ஏறி உட்காந்துருக்காளே, வந்து ஆளை பார்த்து கூட எந்திக்கல பாரு. உட்காரட்டும் உட்காரட்டும், அம்மா வீட்டில் அப்படி தான் இருப்பாவ. ஏம்மா பியாசிங்க நேரத்தை போக்காதம்மா. ஆமாட்டி, ஏசி வேறு இல்லாமல் ஒரே புழுக்கமாக இருக்குன்னு. சரி போவோமா, இதை சொல்லலாம் தாண்டி இறங்கினேன். ஏம்மா இங்கே கார் நிப்பாட்ட கூட இடம்ல, வெளியில் ஒரு மாதிரி இதாக கிடக்குமா. காரை யாரும் கல் வச்சு இது எதுவும் போட்டுறப்பறா, வாமா போவோம். சரி நாங்கள் அப்போ போயிட்டு வரேன்னு. சம்மந்தி ஒன்றுமே சாப்பிடாம போறியே. எம்மா இருமா, ஒன்றுமே சாப்பிடாம போகிற. இட்ஸ் ஓகே ஆண்டி, இருக்கட்டும். பரவாயில்ல, நாங்கள் வெளியில் போய் சாப்பிட தான் போகிறோம். அந்த ஒரு வெட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். போயிட்டு வரேன் என்ன. சரி சம்மந்தி. ஏட்டி வா. ஏட்டி பேசினாலாம் கேட்டுருப்பாளோ? இல்லைம்மா, அதுங்க வரும்போது நம்ம ஒன்றும் பேசலாம், அமைதியாக தான் இருந்தோம். எப்படி கூப்பிடாம கூட வீட்டுக்குள்ள வந்து நிற்கிதே பாரு. ஏட்டி இதுகெல்லாம் என்ன மனுஷியெல்லாம் மிருகங்களாம் இப்படி இருக்குதுங்க. ஒரு பிள்ளை பெற்றவளை பார்க்க வரும்போது ஒரு ஆசையாக பழங்களை வாங்கிட்டு வரலாம், வைக்கலாம், எப்படி இருக்க என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை விசாரிக்கலாம். எதுவும் பழங்கள்லாம் வாங்கிட்டு வரலான்னா கூட பரவாயில்ல, ஒரு அக்கறை எப்படிமா இருக்கு ஏதுமா இருக்குன்னு ஒரு வார்த்தை விசாரிக்கலாம். அவைய பேரன் தானே இங்கே கிடக்காது. பேரை எப்படி இருக்கான் என்ன இருக்கான்னு ஒரு தூக்கி பார்க்கலாம், வைக்கலாம், எதுனாலும் செய்துக்கலாம் பாரு. நேரம் அப்படியே என்னமோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் பூந்த மாதிரி வந்துச்சுவ. துட்டை ரெடி பண்ணுங்க, நாங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அது பாட்டு பேகுதில்ல. இதில் என்னம்டி சொல்லு. இம்மா உனக்கு ஒரு நாளைக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தானே தெரியும். பாரு நீயே பார்த்துக்கிட்ட அதுக்கு குணம்லாம் எப்படி இருக்குன்னு. என்னப்படி இப்படி கிறுக்கியெல்லாம் இருக்காளுங்க. ஒரு வார்த்தை எப்படிமா இருக்க, பிள்ளை பற்ற உடம்பு எதுவும் பின்னெல்லாம் ஆறிச்சா வச்சுச்சா தூக்கம் இருக்கா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். ஒன்றும் விசாரிக்கலன்னாலும் போட்டோண்டி. அவிய பேரன் தானே, அவிய வாரிசு தானே அப்படி கட்டில் கிடக்கு. ஒரு கையில் தூக்கி வச்சு ஒரு கொஞ்சம்லாம் என்ன செய்த ஏன் செய்த, பிள்ளை நல்லா இருக்கான்னாது விசாரிக்கலாமேட்டி. என்ன இப்படி இருக்காளுவ, இதில் என்ன மனுஷியா? தூ, என் பிள்ளை தலையில நானே மண்ணில் வாரி போட்டேன். பாலுங்கணத்தில் கொண்டு தள்ளிட்டு இன்னைக்கு முழிக்க என்னன்னு என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்பா. தவியாக தவிச்சிட்டு அடக்கேன். யார்கிட்ட சொல்லணும் என்ன செய்யணும்னு ஒரு பிடியும் கட்ட மாட்டேங்குது. ஏம்மா விடுமா, உனக்கு தான் இதெல்லாம் புதுசாக இருக்குது. எனக்கெல்லாம் பழகிட்டு வீட்டில் இருக்கும்போதே அப்படி தான் செய்வாளுவ. மாசமாக இருக்கேனே ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம்னு ஒன்றும் நினைக்க மாட்டா பார்த்துக்க. என்கிட்டயே எல்லாம் கொடுத்து சமைக்க சொல்லுவாமா, மீன் கறி எல்லாம் வைப்பேன். அவிய மயம் வராமல் என்ன சாப்பிடக்கூடாதும்பாம்மா. ஆம்பளையெல்லாம் சாப்பிட்டக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும், என்ன தொட்டு கூட பார்க்க விட மாட்டேறதுக்கு. பசியில் அந்த ஆளை ஓரமாக எப்படா வருவாவ சாப்பிட்டுட்டு மிச்சம் சோறு கிடைக்கும் சாப்பிடலான்னு இருப்பேன் பார்த்துக்க. அவிய வருவாவ 3 பேர் இருந்து சாப்பிடுவாவ, என்னை பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ போய் நீ சாப்பிடும்பாவ. போய் பார்த்தேன்னு வைவேன், அது என் கால் வைத்து கூட பத்தாதுமா, அவ்வளோ சோறு தான் மிச்சம் இருக்கும். என்ன மக்களே சொல்லுதா, இதெல்லாம் கேட்கும்போது என் மனசு எப்படி இருக்குது தெரியுமா? பெத்த வயிறு துடிக்குது மக்களே. ஏம்மா இப்படி இருக்கு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு? நீ பேசாமல் எங்கேயும் போக வேண்டாம், நீ அம்மிட்ட இருந்துரு. ஒத்த பிள்ளை அம்மா வளர்த்துற மாட்டேன்னா, நீ இங்கே இருமா, நீ போக வேண்டாம். ஒன்று இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருக்காவளே, நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் அங்கனே இருந்திருக்க. இந்த காலத்துலேயுமா இப்படி மாமியார் இருப்பாளுவ? எங்கள் மாமியார்களும் தான் இருந்தாளுவ. வேலை செய்யல வைக்கன்னு குத்தப்படுத்துவாளோ, அதை இதையும் சொல்லி சண்டைப்படுவாளோ. ஆனால் இப்படி சாப்பாடுலாம் எங்களை கொடுமைப்படுத்தினது இல்லை மக்களே. இந்த காலத்தில் இப்படி இருக்காளுவளே. உன்னை எப்படியெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இன்னைக்கு நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுறிய மக்களே. அதெல்லாம் கேட்கும்போது அம்மைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் உயிரோடு இருக்கணும்னு தோணுது மக்களே. எம்மா வீடு மண்ணா அங்கேருந்து இங்கே வந்துட்டா மட்டும் நிம்மதியாகவே இருக்க முடியும்? அவ்வளோதான், 4 பேர் 4 விதமாக பேசுவாள். இந்த கட்டி கொடுத்து வாழ முடியாமல் இப்படி வந்து வாழ வெட்டே இருக்கு வைக்கும் பேசுவாம்மா. என்ன செய்ய, ஊருக்கு பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. என்ன மக்களே பேசுத, படித்த பிள்ளை அறிவு இருக்கு. இப்போ போய் ஊர் பேசுவாவோ, அவிய பேசுவோம் இவிய பேசுவோன்னு பயந்துட்டு அடக்க. ஊருக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஊருக்கிட்டே பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ வந்து எவ்வளோ 1 வாரம் ஆச்சு, இப்போ வரைக்கும் வெளியில் கூட நீ போனதில்லை. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் மக்களே. முடிவை நீ தான் எடுக்கணும். உனக்கு பிடிச்சா போ, இல்லைன்னா நீ பாட்டில் இரு. அம்மா எப்படினாலும் காட்டில் மேட்டில் எங்கேனாலும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுனாலும் நான் உனக்கு சம்பாரித்து போட்டுறேன் மக்களே. இந்த பிள்ளை நான் பார்க்க மாட்டேன்னா நீ போகாத மக்களே. இப்படிலாம் நீ கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். அவள் பிள்ளை எப்படி பொத்துனாப்பில் கூட்டு வந்து பொத்துனாப்பில் கொண்டு போகிறா பாரு. ஏசி இல்லையா,
அவள் பிள்ளைக்கு அப்படி இருக்கணும்னு நினைக்க. அப்போ என் பிள்ளை மட்டும் நான் என்ன, அவள் மட்டும் 10 மாதம் சுமந்து பெற்ற நான் என்ன குப்பையிலேருந்து தான் தூக்கிட்டு வந்தேன். என்ன மக்களே இப்படி மனசாட்சி இல்லாமல் நடக்க அழுவ. வார அழுவலே ஒரு வார்த்தை விசாரிக்க அழுவலான்னு பார்த்தியா? இப்படி மேனாமணிக்கிற மாதிரி வந்த அழுவ போயிட்டு அழுவ. அம்மா நீ அழுகாதம்மா, எனக்கு அழுதாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ இப்படிலாம் அழுவேன்னு சொல்லி தான் நான் எந்த ஒரு விஷயமே உன்ட்டு சொல்லுததே கிடையாது. அழாமல் இருமா, எனக்கு இதெல்லாம் பழகிட்டு, எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரில, உனக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது. விடு விடு, அழாமல் இருமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு கொஞ்சம் நேரம் வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, நான் படுத்து உறங்க போகிறேன். நீ போய் இந்த ராணிக்கு லட்சுமி கட்டெல்லாம் பேசி குச்சிரிச்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாம்மா. வீட்டில் தான் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டல, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் மனசு. இப்போ ருக்கமாக வீட்டினாலாம் கொஞ்சம் நேரம் போய் இருந்துட்டு வாம்மா. ஒன்றும் ஒத்தையில் விட்டுட்டு நான் எங்கள் மக்களே போக, நான் எங்கேயும் போகலைங்கன்னு இருக்கேன். போவாம்மா, நான் உறங்க போகிறேன். போ, நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உனக்கு மனசு சங்கடமாக தான் இருக்கும். போயிட்டு வாம்மா, நான் இருந்துக்கிட்டேன். என் பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்படுறாளே.